பண்ண பிறகு அதை பார்க்க முடியுமா? அதனால தான் அடக்கம் பண்றது. அடக்கம் பண்ணாம தூக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அது மரணத்துல இருந்தாலும் பட் அது உங்க முன்னால இருக்கிறதுனால இட் கேன் ஹார்ம் யூ. பைபிள் வந்து இட்ஸ் a real book which changes life. பைபிள வந்து if anybody takes it serious and apply it in your life, you will not be the same. இங்க வந்து அதான் சொல்கிறார், மாம்சத்துக்கு ஏற்றப்பட்ட ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையால் நாங்கள் உலகத்திலேயும், அங்க போய் தான் நடப்போம் இல்லை, பரலோகத்துல போன பிறகு நடப்போம் இல்லை, உலகத்துல நடக்கும் போதே அதை நம்ம அப்ளை பண்ணுகிறோம். விசேஷமாக உங்களிடத்திலேயும் உலகத்திலேயும் விசேஷமா சபைக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கபடம் இல்லாமல். என்ன வேர்ட்? வாட்ஸ் தி வேர்ட் யூஸ்ட் ஃபார் கபடம் இல்லாமல்? No. கபடம் இல்லாமல் what word is used? Yeah. What? Fleshly wisdom. Huh? Fleshly wisdom. Fleshly wisdom, that is மாம்ச ஞானம். அதல்ல. 2 Corinthians 1:12 read again. For our boasting in this is this, the testimony of our conscience, that we conducted ourselves in the world in simplicity and godly sincerity. Simplicity. Sincerity. Not with fleshly wisdom, but by the grace of God. That is okay. கபடம் இல்லாமன்னா with secret manifesting ideas. அதாவது உள்ளத்தின் ஆழ்துல the motive is different. வெளியரங்கமா காட்டுகிற motive வந்து வித்தியாசம். விளங்குங்க? கன்னிங்னா ஏமாற்றுறது. இது கபடம். கபடம்னா totally a wrong idea in our heart. செய்யறதுக்கு நோக்கம் completely different from what God wants us to do. விளங்குச்சு இல்லையா? I show myself a very good person, but என் மனசு it's கபடம். விளங்குச்சு இல்லையா? That's what it says. கிருபை இருந்ததுன்னா அந்த கிருபை இதை அலோவ் பண்ணாது. தேவனுடைய கிருபையில நடக்கிறவங்க வந்து they are pure in the sight of God because their inner being is transformed. உள்ளான மனுஷன் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுவான். அப்போ வந்து இந்த சோதனைகள்லாம் வராது. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, நான் தேவனுக்காக இந்த பாட சபிக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள பலம் கொடுமை ஒழிய சோர்வு வராது. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. when you start doing something in a burden, Lord, I am doing it for you by your grace ன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க போனீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை அப்படி இறங்கும். he will transform your ways. உங்கள் வழிகளை அவர் மாற்றுவார். அதை செய்யாதனால தான் we are just lose our strength. அங்க போய் கட்டில்ல சோர்ந்து போய் கிடந்துக்கிடுவோம் இல்லையா? தெரிஞ்சு நான் போகலப்பா, தேவனுக்காக நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி நீங்க இறங்கி பாருங்க. then he will give the power to do the things for you. We have to make that decision to go forward by believing God's grace will help us. அடுத்தபடியாக இத வந்து we can misuse it. கர்த்தருடைய கிருபையை பிரயோஜனம் இல்லாததா நம்ம மாற்றி போட முடியும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 6, 2 Corinthians chapter 6 verse 1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் ஏழைகளாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அப்ப கிருபையை விருதாவா யூஸ் பண்ண முடியும். தேவனுடைய கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொந்த உபயோகத்துக்கு உபயோகிக்கிறதுக்கு இல்ல கிருபை. தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, என்னுடைய மோட்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக இல்ல. தேவனுடைய கிருபை. சிலர் வந்து தேவனுடைய கிருபையை எடுத்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக they will turn it down. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. 2 Corinthians 6:1. Dolly, read it. We then, as workers together with him, also plead with you not to receive the grace of God in vain.
not to receive the grace of God in vain. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே வேதம் சொல்லுது. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய கிருபையினால, நம்முடைய விசுவாசத்தினால. நம்ம அவருடைய கிருபையை விசுவாசித்தோம். அவருடைய கிருபை போதும் என்று அப்படிதானே சொன்னோம். உம்முடைய கிருபை எனக்கு போதும். பாட்டு படிக்கிறோமா? பாட்டு படிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில போதும்னு நினைக்கிறோமா? பாட்டு படிக்கிறோம். வாழ்க்கையில உங்களுக்கு கிருபை போதும்னு நினைக்கிறோமா? பாட்டு படிக்கிறோம். வாயிலிருந்து வார்த்தை வருது. But are we walking by believing your grace is sufficient for me? அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது விருதாவா போயிடக்கூடாது. கிருபை 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 அப்படின்னு வாயினால வர்றது இல்ல. Our walk should say that we are confined to the grace of God. We believe that your grace is sufficient for me. Lord, உமது கிருபை எனக்கு போதும். பாலுக்கு ஆண்டவர் சொன்னார். எப்ப சொன்னாரு? பாலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. A thorn was given to Paul. He prayed 3 times. அதாவது ஜூஸ் 3 வேளை ரெகுலரா ப்ரே பண்ணுவாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். அவன் அந்த முறையின்படி 3 தடவை ஜெபிச்சான் ஆண்டவர்கிட்ட. இந்த முள்ளை நீர் எடுத்து போட்டு ஆண்டவர். முள்ளுன்னு சொல்லியாச்சுன்னா முள்ளு இன்பமா இருக்குமா குத்திச்சுன்னா? அந்த முள்ளு எதுன்னு தெரியாது. Bible did not say what is the thorn was given to him. ஆனா அந்த முள்ளு வேதனை கொடுக்கும் பொழுது அவன் 3 தடவை ஜெபம் பண்ணான்னு இருக்குது. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பதில் வந்தது? முள்ள எடுத்தாரா அவரு? ஆண்டவர் முள்ள எடுத்தாரா? இல்லை. என்ன சொன்னார் ஆண்டவர்? என் கிருபை உனக்கு போதும். அப்ப முள்ள இருந்தாலும் கிருபை இருந்ததுன்னா that is sufficient. அதான் கிருபையை வீணாட்டு அடிச்சிடாதுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கிருபை அதெல்லாம் சரிதான், எனக்கு முள்ள எடுத்து போடணும்னு அவன் சொல்லியிருந்தானா? பால் சொல்லியிருந்தானா அவனுடைய கிருபையை பெற்றிருக்க முடியுமா? முடியாது. அதாவது முள்ளுக்கு மேல ஆண்டவர் நம்ம, அதாவது முள்ளுக்கு மேல நல்ல ஒரு திக் கார்பெட் போட்டாச்சுன்னா முள்ளு நம்மள குத்துமா? அதான் கிரேஸ். When you go through the thorn, God gives you a cushion on that by a grace. அதை தாங்கிறதுக்கு பலத்தை கொடுப்பார். ஆனா சிலர் அந்த தாங்குற வல்லமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இந்த முள்ள இடம் எனக்கு எத்தனை பேர் போராடுறீங்க? அப்படி முள்ள இடம் முள்ள எடுத்ததான் நான் சந்தோஷமா இருப்பேன். தேவன் சொல்லுகிறார் என் கிருபை போதும்னு சொல்லிட்டு he is giving a cushion. நீங்க கண்ணை வச்சு அந்த முள்ள பாக்குறீங்க, அதுக்கு மேல இருக்க குஷன் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குமே. விளக்குதான் நான் சொல்றது. வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை இருந்துன்னா முள்ள இருந்தாலும் we are not going to be affected by the thorn. God will deal with that because he has given me a comfort. Hallelujah. இது இந்த மேல இந்த ரோப்ல போகும், அது என்னது பார்த்துருக்கீங்களா? அந்த வேலிஸ்ல. ஆமா, உங்களுக்கு என்னதுக்கு வேலியை பற்றி கவலை? கர்த்தர் தான் அந்த இது கொடுத்துருக்கிறாரு. கேபிள் ட்ரெயின் அதுல ஏறி இருந்துக்கிட்டு போக வேண்டியதான. கீழே பார்த்துக்கிட்டு ஐயோ நான் விழுந்துட்டேன்னா என்ன? That's what we are doing, believers, not trusting him that he is able to comfort us, he is able to take us out. அதான் பைபிள்ல எப்போ வாசித்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும், this will pass away அப்படின்னு இருக்கும். எந்த பாடுகள் வந்தாலும் this also will pass away. நம்ம தான் நினைக்கிறது ஓ எல்லாம் முடிஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா இருந்த உடனே நான் சொன்னேன் ஐயோ எனக்கு லைஃப் எல்லாம் போச்சு, எதுவுமே நான் வாழ முடியாது. Is it true? இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுது? 50 வருஷம் ஆயிடுது. Still I am alive. So problems will come. Only the flesh will say we are done. Oh, it's finished. கர்த்தருடைய கிருபை சொல்லுது என் கிருபை உனக்கு போதும். Trust in his grace. He will make us to go through. அது கடந்து போன பிறகு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் சிரிப்போம். ஓ போயிட்டு அடுத்தது ஒன்று வந்த உடனே கர்த்தருடைய கிருபையை திரும்பியும் மறந்துடுறது. Make a decision. I will never forget the grace of God. கர்த்தருடைய கிருபாசனம் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபாசனம் அது ஒரு பாட்டு நல்லா படிப்பாங்க சிஸ்டர். கிருபாசனம் நியாயாசனம், அதான் உனக்கு ஆசனம், அதான் கிருபையின் ஆசனம். This is a throne of grace.
we have to enjoy that. அடுத்தபடியாக இன்னொரு வசனம் இருக்கு. கலாத்தியர் 2:21 வாசிங்க. 2:21. Galatians 2:21. விருதா வாக்குகிறது முதல்ல சொன்ன அந்த வசனத்துல விருதா வாக்குகிறது இல்லை. மரித்தது வீணா இருக்குமே. இங்க வந்து இன்னொரு ஸ்டெப் கொடுக்கிறார். நியாய பிரமாணம் என்னது? 10 கட்டளை. 10 கட்டளைல நாம ஃபெயில் ஆயிடுறோம். ஆனா தேவனுடைய கிருபை நம்மள வந்து அந்த 10 கட்டளைகளை ஓவர் கம் பண்றதுக்கு யார் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா? ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி இப்போ கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை தந்து இந்த கிருபை வந்து நியாய பிரமாணத்துக்கு மேல நம்ம கொண்டு போகுதுன்னு சொல்றாங்க. அதான் நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, விபச்சாரம் செய்யாதே என்று நமக்கு நியாய பிரமாணம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நியாய பிரமாணத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து கிருபையை அதுக்கு முன்னாலே கொடுத்து நம்மளை வந்து மேல கொண்டு போயிடுறாரு. கீழ்ப்படிஞ்சோம்னா கிருபைக்கு விளங்கிச்சுங்க நான் சொல்றது. அதான் இங்க பால் சொல்லுகிறார், கிருபையை வீணாக எண்ணாதிருங்க, நீதியானது நியாய பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்ப கிறிஸ்து மரித்தது என்னத்துக்காகனா he fulfilled all the நியாய பிரமாணம், the law of God. He did it in his body and through his grace he is giving the success to you. We don't want to accept the grace as God is given. கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நம்ம விருதாவா அடிச்சிருக்கோம். பாடுகள் வந்த உடனே கிருபையை தூக்கி எரிஞ்சிடுறோம். எனக்கு கிருபை வேண்டாம் ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்து போடும், அல்லது இந்த வேதனையை எடுத்து போடும், அல்லது இந்த வியாதியை எடுத்து போடும். கர்த்தர் சொல்லுகிறார் என் கிருபை போதும்னு சொல்லிட்டு. விளைச்சுதா? எல்லாரையும் அவர் சோப்படுத்திக்கிட்டே இருந்தாருன்னா இன்னைக்கு யாராவது சிக் பீப்புள் இருப்பாங்களா உலகத்துல? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சிக் பீப்புள் இருந்தாங்களா? இருந்தாங்க. So he will do it for divine purposes. அதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? என் கிருபை அவன் கூட எப்பவும் இருக்கும்னு சொல்றாரு. ஸோ பாடுகளை கண்டு விசுவாசிகள் பயப்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுகள் வரும். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உங்களுக்கு பாடுகள் வரும், ஆனாலும் நான் அவைகளை ஜெயித்தேன், அதனால நீங்க ஜெயிக்கணும். இன்னொரு வசனம் பார்க்கலாம். எபேசியர் 3:7. இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் எப்படியானேன்? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபை. He has given me the power to believe the gospel. அதை நான் கிருபையினாலே எடுத்துக்கொண்டேனால்தான் அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்கும். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு எத்தனை பேர் என்ன வைக்கப்பட்டு இருக்கீங்க? என்ன சொல்லப்பட்டிருக்க? அதை சொல்றதுக்கு வல்லமை எங்கிருந்து வரும்? அவருடைய கிருபையினால வரும். All you read it in English. Ephesians chapter 3 verse 7. Ephesians. But to each one of us, 3:7. which I became a minister according to the gift of the grace of God given to me by the effective working of His power. Hallelujah. அப்போ அந்த கிருபையில வல்லமை இருக்குது. அந்த வல்லமையினால we will be able to believe first the gospel, then we will be able to carry the gospel to others. நான் செய்யாத காரியத்தை மற்றவர்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா அது கூலிக்கு செய்வது. ஒரு காரியத்தை நான் யூஸ் பண்றது இல்ல, ஒரு பேஸ்ட் இருக்குது, நான் பேஸ்ட்டை யூஸ் பண்றது இல்ல, மற்றவர்கிட்ட போய் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பல்லெல்லாம் வெள்ளையா இருக்கும்னு சொன்னேன்னா அதுக்கு கூலிக்கு செய்யறது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. We have to enjoy this power in our life first.
நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க இல்லையா? தங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது விசுவாசம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் விசுவாசிக்கிற கடவுள் இப்படி இருந்தாருன்னா எனக்கு வேண்டாம். முதல்ல நம்முடைய லைஃப்பை அவங்க பார்த்து they have to rejoice. Oh, these people are happy. Not because they don't have problem. They have problem, but in problem they are showing the joy. கிருபையினால் அது கொடுக்கப்படுது. அப்பதானே விசுவாசிப்பாங்க. அதான் இங்க சொல்லுகிறார், சத்துவத்தினால வரணும். தேவனுடைய சத்துவம் நமக்குள்ள கிருபையினால வெளிப்படணும். தேவனுடைய வல்லமை. பிரதர் தினகரன் வந்து கடைசி நாட்கள்ல அவருக்கு நடந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. அவரை தூக்கி கொண்டு நிறுத்துவாங்க. ஆனால் அவர் பிரசங்க ஆரம்பிச்சாருன்னா கர்ஜிகர் சிங்கம் போல பிரசங்கிட்டுப்பாரு. அவருக்கு அவரை தூக்கிட்டு வரும்போது எல்லாரும் ஐயோ இவர் இப்படி ஆயிட்டாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வசனத்தை பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க அவருடைய பலவீனத்தை. தேவனுடைய வல்லமையை people will see coming out. That is the சத்துவம். விளங்குதா? அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனால நம்ம விட்டு கொடுக்கணும். யாக்கோபு 4:6 வாசிங்க. ஜேம்ஸ் chapter 4 verse 6. யாக்கோபு 4:6. இது எல்லாரும் வாசிக்கணும். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் பொறுமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அப்போ கர்த்தர் கூட ஃபைட் பண்ணுகிற ஒரே ஒரு கூட்டம் யாருன்னா பெருமை உள்ளவர்கள். தேவன் எதிர்த்து நிற்கிறார். நமக்குள்ள பாவம் இருக்குதுன்னு தேவன் எதிர்த்து நிக்கல. பாவம் இருந்துன்னா நம்ம அவர் நேசித்து நம்மளை விடுவிக்க வராரு. ஆனா பெருமை உள்ளவர்களையோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால இந்த பெருமை நமக்குள்ள இல்லாதபடி நம்ம பார்த்துக்கிட்டோம். பெருமை இருந்துன்னா கர்த்தருக்கு விரோதமா நம்ம இருப்போம். தெரியுதுல்ல? அதனால தேவனுக்கு விரோதமாக ஹalleluya. brother let them do. That is their class. This is our class. மார்க்கெட்ல போனீங்கன்னா கத்திரிக்காய் வாங்க போனீங்கன்னா 5 பேர் சத்த போட்டுட்டு இருப்பான், எனக்கு அதுதான் இதுதானே. நீங்க வாங்காம வருவீங்களா? Why you are be distracted? Our class அது. Let them shout. You listen to me. Hallelujah. மார்க்கெட்ல போய் சத்தம் போடாதன்னு சொன்ன முடியுமா? நீ எல்லாம் சைலண்டா இரு, அப்பதான் நான் வாங்க முடியும்னு சொல்லியாச்சுன்னா நம்மள வெளியே தள்ளிடுவோம். We have to do our business. Hallelujah. Stotram. Let the children do. I was happy when they were singing, when the church was going on, because they were able to sing. And the wife and I சொன்னேன், டாலி 2 நாளில made them to sing. You could not do that. அவ என்ன சொன்னான்னா, சர்ச்சில சத்தம் கேட்கணும்னு சொல்லி நான் அவங்கள மெதுவா வச்சேன். நீ அப்படி செய்யாது. You have to understand. அவங்கள சைலண்டா வைக்கணும்னா இங்கேயே வச்சிருக்கலாமே. அப்போ அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை நமக்குள்ள இருக்கிறார். நம்ம தாழ்மையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எங்க போயிருக்கணும்? முதல் இடத்துல போயிருக்கணும் சொன்னாரு. எங்க போயிருக்க சொன்னாரு? தாழ்ந்த இடத்துல போயிருக்க. உங்களை அழைத்தவர் உங்களை முன்னால கொண்டு போனார்னா உங்களுக்கு அது மதிப்பு. உங்களை அழைத்தவர் முன்னால இருந்து உங்களை பின்னால கொண்டு போனார்னா நீங்க வெட்கப்பட வேண்டியது வரும். அதான் தாழ்மை. நான் பெரிய ஆளா இருந்தா கூட I have to choose the lower place. ஏன்னா என்ன விட இம்பார்ட்டன்ஸா ஒருவேளை ஆள் வந்துட்டாருன்னு வச்சுடுங்களேன். சரி, நான் முதல் சீட்ல இருந்துட்டேன், பிரசிடென்ட் வந்துட்டாருன்னா என்ன செய்வாங்க? அவர் முன்னால் இருக்கிறது, பிரசிடென்ட் பின்னால் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. So we have to understand. We don't know the situation. Anytime it can change. Somebody more important will come. So take the lowest place. பெருமையா இருக்காருங்க. அந்த ஊர்ல எல்லாம் இந்த டீக்கன்மார் வந்தாச்சுன்னா இப்படிதான் வருவாங்க.
அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் சீட் இருக்கும், அதில் போய் அமர்றதுக்குன்னு. காட் சேஸ் டோன்ட் ஹேவ் தட் ப்ரைட். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படிப்பட்டவங்களுக்கு. அதனால தாழ்மை உள்ளவர்கள். அப்போ கடைசியாக இது வந்து செல்ஃபிஷ் யூஸ்க்காக கொடுக்கல, பர்சனல் யூஸ்க்காக கிருபை கொடுக்கப்படல. கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. 1 பேதுரு 4:10 வாசிங்க. 1 Peter chapter 4 verse 10. அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுக்கே பெற்ற கிருபையுள்ள ஈவுகளை அவனுக்கு கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரன் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்ப சபையில ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. நான் பெரியவன் நான் சின்னவன் இல்லை, எல்லாருக்கும். அதாவது நிறைய இருக்கிறவங்க கிட்ட கூடுதல் இருக்காது, குறைவா இருக்கவங்க கிட்ட குறைவாட்டம் இருக்காது. தட்ஸ் வாட் காட்ஸ் பிளான் இஸ். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க, நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால ஒரு ஆள் போய் வேலை செய்யிட்டு வருவாரு, ஒரு ஆள் சும்மா இருந்துகிட்டு கொண்டு தாங்கன்னு சொல்றதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பாரு, ஒரு ஆள் வேலைக்கு போவாரு. வேலைக்கு போனவர் வந்து அவன் ஈக்குவலா கொடுக்கணும், அதனால கொண்டாங்கன்னு சொல்ற. இங்க அப்படி சொல்லல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் பெற்ற வரத்தின்படி. அப்ப எல்லாருக்கும் வரம் இருக்குது. எவரிபடி ஹேஸ் டு யூஸ் தட். ஒவ்வொருவரும் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும்படி. ஸோ எவரிபடி ஹேஸ் டு கான்ட்ரிபியூட். ஒருத்தர் சும்மா இருக்கக்கூடாது. எவ்வளோ இடத்துல சொல்றாரு சொல்லுவாங்க, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. பிகாஸ் he has no right. So everybody has to contribute. எல்லாரும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லல. எந்த கிருபை கொடுக்கப்பட்டதோ வரங்கள் கொடுக்கப்பட்டதோ அதன்படி we have to act. You understand? Everybody has given a gift. கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everybody has to work. சர்ச்சை பில்ட் பண்றோம்னா ஒரு ஆள் பண்றது இல்லை. Everybody has to contribute. Maybe not the same thing. ஒரே வேலையில போய் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. Somebody is doing something, அங்க போய் நான் இதை விட பெட்டரா செய்வேன்னு சண்டை போடுவேன். That is problem. அவருக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தா let him go in that. If I am given a grace, let him go in that. Everybody has to contribute, not fight with each other. 10 பேர் இருக்கிறோம், 10 வேலை இருக்குது. அப்போ ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை. 9 வேலையில 10 பேர் போய் தலையை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஆளுகிட்ட there is a competition coming. So find a new thing which you can contribute so that you don't fight with each other. Everybody has a grace. இது ரொம்ப முக்கியம். செல்ஃபிஷ் யூஸ்க்காக இல்லை, இது கர்த்தருடைய மகிமைக்காக. எது செய்தாலும் என்னுடைய புகழுக்காக இல்லை, என்ன நான் உயர்த்தி காட்டுறதுக்காக இல்லை. Whatever I do it to glorify God. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுத்தாலும் என்ன பெருசா சொல்றதுக்காக கொடுக்கறது இல்லை. எனக்கு சிஸ்டர் கொண்டு காஃபி கொடுத்தாங்க, அவங்கள எல்லாரும் பெரியவங்கன்னு சொல்றதுக்காக இல்லை. அவங்க கர்த்தருடைய வேலைக்காரனை நேசிக்கிறதுனால கொண்டு கொடுத்தாங்க இல்லையா? ஒருவேளை நான் ஒரு ஊழியக்காரன் இல்லைன்னா என்ன கொண்டு தந்துருப்பாங்களா? கர்த்தருக்கு கிருபை. இது அவருக்கு கொடுத்ததுன்னு சொல்லணும். அந்த கழுதை கதை சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இயேசு கிறிஸ்து கழுதையில உட்கார்ந்து போனாரு. கழுதைக்கு முன்னால துணியெல்லாம் வச்ச உடனே கழுதை நினைச்சா, ஓ இவங்கெல்லாம் எனக்கு துணி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு சில நேரங்கள்ல. It's not our glory, it's God's glory. Whatever we do, it's for Him. Hallelujah. சரி, சிஸ்டர் ஒரு பாட்டு ஆரம்பிங்க. We are going to pray. கிருபையை விருதடிச்சிடாதுங்க. தேவன் கிருபை எல்லாருக்கும் நல்லா கொடுத்திருக்கிறார். கிருபையினால நிறைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிருபையை வீணடிக்காதபடி ஒருவரை ஒருவர் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒருவரை மதித்து ஹalleluya ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Glory. எல்லாரும் உற்சாகமா. Hallelujah. Thank you Lord.